வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், அல்லதை தவிர்த்து நல்லதை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த 18வது வருஷத்தில் 18 படி ஏறி ஒரு மிகப்பெரிய செயல் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, லக்கி பாஸ்கருக்கு வழிவிட்ட காட்டிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு பாரதி கிடைச்சாங்க. அப்போ இன்றைக்கி யார் லக்கி அவர் தான் லக்கி. அதனால் அவருக்கு 50%, இந்த கேடயத்தில் விருதில் அவருக்கு 50%. அப்படிப்பட்ட பாரதி கண்ட புதுமை பெண், பாரதி கண்ட புதுமை பெண் இல்லை, எவனையே போய் பார்த்துட்டு வந்த புதுமை பெண். சித்திரகுப்தர் பார்த்துருக்காரு, யூடியூப்பில் போய் பார்த்துருக்காரு பேச்செல்லாம், பாரதிதாஸ் பேச்செல்லாம் போய் எவன்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் அங்கே நிறைய வேலை இருக்குது, கம்பன் காலத்துக்கு இன்னும் கூட்டம் நிறைய வர வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் விட்டுடலாங்க அப்படின்னு போனோன்னே அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. இன்றைக்கி விருது அவங்களுக்கு சிறப்பு இல்லை, திருப்பூர் கம்பன் கழக 18 வருஷத்தில் நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய சிறப்பு அவங்களுக்கு கொடுத்தது. நம்முடைய அவர்களுக்கு, பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு திருப்பூர் கம்பன் கழகத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் கூறிக்கொண்டு மகிழ்கிறேன். இன்றைக்கி தலைப்பே கம்பன் காவியத்தில் எந்த தம்பி தங்க கம்பி. இந்த தம்பியை பற்றி பேசுறதுக்கு 6 தங்கை வந்திருக்காங்க. புதுகையிலேருந்து புதுகை பாரதி, கோவையிலேருந்து ஞானாம்பிகா, சென்னையிலேருந்து தெய்வானை, மதுரையிலேருந்து திருமதி சுப்புலட்சுமி, ராஜபாளையத்திலேருந்து கவிதா ஜவஹர். எங்கே நம்ம மண்ணின் மைந்தர் காணுமே, ஓ அங்கே இருக்கியா, தெய்வநாயகி பார்த்து இருக்குது, அங்கே சீட்டில் இல்லையேன்னு பார்த்தேன். ஆடிட்டர் திருப்பூர்கார் தான், கீழே ஏதோ பூனான்னு போட்டாங்க, அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கிறதா திருப்பூர். தேவிநாயகி, கார்த்திகேயன், இவங்க எல்லாம் நமக்கு இன்றைக்கி இந்த தம்பிகளை பற்றி பேச வந்திருக்காங்க. இந்த கம்பராமாயணத்தை படிக்கிறது, இந்த கம்பராமாயணத்தை கேட்குறதுல என்ன சிறப்பு அப்படின்னா, நான் ஆரம்பிக்கிற போதே சொன்னேன் ஒழுக்கத்தால் அப்படின்னு ஆரம்பித்தேன். 58க்கு பின்னாடி தான் ஒழுக்கத்தை நம்மளாம் கற்றுக்க முடியல, இந்த இதிகாசத்தை படிக்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல, புரிய முடியல, மகாபாரதத்தை பார்த்து புரிஞ்சிக்க முடியல, திருக்குறள் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது இருக்கிற போது எளிமையாக நம்மளை உணர்த்திட்டு போனவர் வேதாத்திரி மகரிஷி ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்ச 2 இலக்கியம் மகாபாரதம், கம்பராமாயணம் தான். மண்ணாசை வந்தால் மகாபாரதம், பெண்ணாசைக்கு ராமாயணம். இந்த 2மே இல்லைன்னா வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லை. இன்றைக்கி நம்முடைய செயலாளர் பேசினார், ட்ரம்ப்பை பற்றி பட்டிமன்றம் போடணும்னு. இன்றைக்கி நிறைய நம்ம எல்லாம் ஏற்றுமதியில் இருக்கிற, இன்றைக்கி டீ அசோசியேஷன் பிரசிடென்ட் இன்றைக்கி உட்காந்துருக்கிறனால நான் இன்றைக்கி நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன். ட்ரம்ப்பு நம்மளுக்கு 25 + 25 50 வருஷம் வரி போட்டது அவருடைய நாட்டினுடைய வருமானத்தை எச்சு பண்ணுறதுக்கு தான். அது முதல்ல உள்வாங்கிங்க எல்லாருமே. அப்போ நம்மளுக்கு நட்டம், அவருக்கு வருமானம் நம்மளுக்கு நஷ்டம் தானே. அப்போ நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். சைனா மாதிரி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். இன்றைக்கி சைனாவில் பண்ணுற அடக்கத்துக்கு பங்களாதேஷில் கொடுக்குற அடக்கத்துக்கு இன்றைக்கி டீ அசோசியேஷனில் கொடுக்க முடியும்னு கேட்டால் அவர் என்னால் முடியாதுன்னு சொல்லுவார். உண்டா இல்லையா? அது என்ன, யார் தப்புது? சைனாக்கார தப்பா, அமெரிக்காக்கார தப்பா? நம்ம தப்பு. இந்த தப்பெல்லாம் களையிறதுக்கு தான் இந்த கூட்டம், இந்த ராமாயணம் கேட்குறது. இன்றைக்கி 25% இப்போ குறைஞ்சா போகுது. நாளைக்கு சீதாராமனை போய் பார்க்க போகிறாங்க, 5% மானியம் வேணும்னு. யாரையும் போய் கேட்க வேண்டாங்க, எல்லாம் அவங்க டீ அசோசியேஷன் மெம்பர் பூரா இங்கே வர சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப், மர்ச்சன்டைசர், மேனேஜர்ஸ் எல்லாத்தையும் இங்கே உட்கார சொல்லுங்கள். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஓபி அடிக்கிறது, கமிஷன் வாங்கிறது, இதையெல்லாம் களைஞ்சாலே
25% நம்மளுக்கு கம்மியாயிரு. அப்புறம் உலகத்தில் முதல் ஏற்றுமதியெல்லாம் நம்ம இருக்கலாம். அதனால் டீ அசோசியேஷன் மெம்பர் எல்லாத்தையுமே இங்கே உறுப்பினர் சேர்த்து விடுங்க. உங்கள் ஸ்டாஃபில் எல்லாத்தையும் இங்கே வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களை வாழ்த்துறை போட்டு வர வச்சுருக்கு. ஏதோ வந்துட்டு வாழ்த்துறை பேசிட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நிறைவேற்றிக்கிறதுக்கு. சோழ அப்புக்குட்டி அண்ணனுக்கு 1 மணி நேரம் கொடுத்தாலும் இலக்கியத்தை பற்றி பேசிட்டே இருப்பார். நாம் ஒரு தனி நிகழ்ச்சி செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கேன். கம்பன் கழகத்துக்கு முன்னாடி 5:30 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 4 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி நேரம் இலக்கியத்தை பற்றி பேசினா அவர் படித்த இலக்கியத்தில் வந்து நிறைய பேச்சு நான் கேட்டிருக்கேன், எல்லா கடை கேட்டிருக்கேன். 1 மணி நேரம் அழகாக நம்மளுக்கு இலக்கியம் பேசக்கூடிய வாய்ப்புக்கு நம்மளுக்கு தவற விட்டுட்டு இன்றைக்கி அடுத்த முறைக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க அவருக்கு. வனத்துக்குள் திருப்பூர் இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். நான் போய் கேட்டேன், இது மாதிரி வந்து நிறையா பொருளாதார சிக்கல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு அட்மின் பண்ணி ஒரு நிர்வாகத்தில் சரி பண்ணணும் அப்படிங்கிற போது, ஆனால் எனக்கு ஒரே ஃபோக்கஸ் வனத்துக்குள் திருப்பூர் மட்டும்தான். அப்படித்தான் இருக்கார் அவர். அவர் தூங்குற போது எந்திரிக்கிற போது 24 மணி நேரம் அந்த சிந்தனை, வேறு எந்த சிந்தனையும் இல்லை. ஆனால் நாங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி இறங்கி இந்த 18 வருஷமாக எந்த பொருளாதார சிக்கலும் இல்லாமல் இல்லாத போது அவரே போட்டு பண்ணிக்குவார். அப்படிப்பட்ட எல்லாரும் சேர்ந்து இந்த கம்பன் கழகத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய அத்தனை பேர் ஆதரவு இருக்கிறதாட்டி தான். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டியதில்லை, தொழில் பண்ணிக்க வேண்டிய இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டாலே போது. கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையுமே கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, படித்தாலும் நம்மளுக்கு நிறைய புரியாது. இந்த மாதிரி நிகழ்வு இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை களைஞ்சிட்டு அல்லதெல்லாம் நீக்கிட்டு நல்லதை பண்ண ஆரம்பித்தாலே போது நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறை செல்வம் பெற்று நல்லா வாழ முடியும் என்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த கம்பன் கழகம் நடந்துகிட்ருக்கு. இதைய நீங்கள் சரியாக புரிஞ்சுட்டு உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் தொழில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் இந்த கம்பன் கழகத்துக்கு வர்ற மாதிரி பண்ணி இவ்வளோ மண்டபம்லாம் பத்தாத பெரிய மண்டபத்தில் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உங்கள் அனைவருக்கும் உள்ளது என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.